நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காருக்கெல்லாம் டோரில் மாட்டக்கூடிய ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் சிஸ்டங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்த் இந்தியாவிலேருந்துலாம் நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கிரிட்டா காரில் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கரை டோரில் மாட்டி ரொம்ப வைரலாக போயிருந்துச்சு. ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வேறு பிராண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிலிங் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வரக்கூடியது. 800 வாட்ஸ் மேக்ஸிமம் அவுட்புட் இருக்கக்கூடியது. மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சஸ் சைஸ் உள்ளது. ஓகேங்களா, இது நல்ல டீப்பான அவங்களே இங்கே கொடுத்துருப்பாங்க. டீப்பர் ரிச்சர் ட்ரெபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இதில் மிட் பேஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் வோக்கல் அந்த ட்ரிபிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சில வீடியோக்கள் எல்லாமே இங்கே பார்த்துருப்பீங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் சொல்ல வரல, சிலருக்கு பிடிக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோட கான்செப்ட்டு. ஸ்பீக்கர்ஸோட ப்ரைஸ் வரது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5899 ரூபா அப்படிங்கிறது இதில் பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக உண்டு. இதோட மேக்ஸிமம் அவுட் நான் சொல்லிட்டேன் 800 வாட்ஸ். இதோடைய ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போது உங்களுக்கு தெரியும் அத்தியாவசியம் நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள ஸ்பீக்கராக தான் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஸ்பீக்கரை பார்த்துருவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிலிங்லேருந்து வரக்கூடிய மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர். இது ஆக்சுவலி பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இது கார் டோரில் எல்லாம் மாட்டக்கூடிய அளவில் கொடுத்துருக்காங்க. மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு கலர் பேட்டர்ன். ஸ்பீக்கர் டெர்மினல் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டை சுற்றி இருக்க கவர் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. பட் இதில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் தான். நம்ம காரோடைய ஒரிஜினல் ஸ்பீக்கர்ஸ்கள் வருது இல்லையா, ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேப்பரில் இந்த கோன் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி மிட் பேஸுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. மிட் பேஸ் விருப்பம் உள்ளவங்க இந்த ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. சிலர் வந்து வருவாங்க இல்லையா, எனக்கு பேஸே வேண்டாம் வோக்கல் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வீடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் சேனல் ரியர் சரவுண்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பஸ்ஸுகளில் வேனுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வோக்கலுக்குன்னு ஸ்பீக்கர் செட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும். இதோட குவாலிட்டி நான் செக் பண்ணி காமிச்சு தரேன் பாருங்கள். As the chemicals they take us higher. The night's young and it's just begun. As she puts her hand in mine, we wanna chase the night, wanna dance to the light. Pulls stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop. Every shot from the top, we're gonna be two hearts running wild. Affirmations, aspirations, I got shit to do, the aftermath of preparation. Good food, good mood, blood in circulation. One step at a time, yeah, that's how you make it. Set a goal you control and the steps you take them. I try to pick one thought, have some concentration. இதோடைய ஆடியோ குவாலிட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க. மிட் பேஸ் அப்படிங்கிறது இதில் கிடையாது. ஐ மீன் அந்த பேஸ் அப்படிங்கிற லோ ஃப்ரீக்வன்சியோட எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. பட் வோக்கல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணுறது, சில்னஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுவும் எடுத்து சொல்லணும்னா சில்னஸ் அடிப்பொலியாக இருக்குது. அது கேட்குறதுக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு டவர் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னாலும் இதை வந்து மிட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு சப்போர்ட் வேட்டு ஒரு நார்மல் டியூட்டர் வச்சாலே போதும். ஐ மீன் நார்மல்னால் டியூட்டர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இல்லாத டியூட்டர்ஸ் வச்சாலே போதும். காரணம் இதில் சில்னஸ் வந்து சூப்பராக இருக்குது. அவங்க பேக்கில் போட்ட மாதிரி நல்ல ரிச்சான சில்னஸ் இருக்குது. ஸோ வோக்கல் அப்படி தான் சூப்பராக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு கிரெட்டா காரில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே 2 ஸ்பீக்கர்ஸ் போட்டிருப்பாங்க.
போட்டு ஒரு சப்பெல்லாம் வச்சு கொடுக்குற மாதிரிலாம் ஒரு வீடியோலாம் நார்த் இந்தியாவில் நல்லா வைரலாகி போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் நம்முடைய நண்பர் ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரில் 4 ஸ்பீக்கர் இதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் போட்டு ஒரு சப்வூஃபர் மாட்டியிருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்கள்ல, எனக்கு பேஸே வேணாம், எனக்கு ஃபுல் ரேஞ்சு தான் வேணுன்றவங்களுக்கு, எனக்கு வோக்கலும் ஃபுல் ரேஞ்சு தான் வேணும் அதிகமாக, எனக்கு பேஸே வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு இது செட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, 3-வே ஆடியோ செட்டப் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தங்க மாட்டியிருக்காங்க ஒரு காரில் இதே மாதிரி 4 ஸ்பீக்கர்ஸ் போட்டு ஒரு சப்பும் போட்டு மாட்டியிருக்காங்க. ஸோ அது அவர் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வோக்கல் ஏறி நிற்கிறோம், ஒரு சின்ன ஒரு எக்கோ ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருந்துச்சு. பட் கஸ்டமர் அது ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ கஸ்டமர் வந்து அதே மாதிரி கேட்டு தான் எனக்கு இந்த மாதிரி பேஸு டோர்லேருந்து பேஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டு அவங்க விருப்பத்தில் தான் அவங்க இதை மாட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அப்போது ஆடியோ கேட்குறதுல வந்து பார்த்திங்கன்னா பல டைப் ஆஃப் ஆட்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கணும் இல்லை, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் தான் பிடிக்குது. அப்போது அப்படிப்பட்டவங்களுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் வர்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட்டோடு தான் கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னாக்க நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க நீங்களாம் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மிட் பேஸ் விரும்புகிறவங்க இது ட்ரை பண்ண வேண்டாம். மிட் பேஸ் இல்லை, நான் பேஸுக்கு வந்து சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ஃபுல் ரேஞ்சாக தான் இருக்கணும் அப்படின்றவங்க மட்டும் இது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மற்றபடி வீடுகளில் சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சரௌண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, டவர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சென்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். நார்மல் ஸ்பீக்கர்ஸ் நம்ம லோக்கல் ஸ்பீக்கர்ஸை விட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். பட் அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது இந்த ஸ்பீக்கர்ஸ். அப்போ உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் அப்போ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.